ஞானானந்தமயம் தேவம் நன்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமஹேகிரியம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 5/2/2024 11/2/2024 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போம். இந்த வாரத்தில் உண்டான கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியா ராசியில் கேது பகவானும், தனுசுல சுக்கிரனும் புதனும், செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் மகரத்தில், சனி பகவான் கும்பத்திலும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் விருச்சிக ராசி ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேலையானால் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி வருது. தை மாதத்தினுடைய கிருஷ்ணபட்ச ஏகாதசி அது 6ஆம் தேதி அன்னைக்கு. 7ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா பிரதோஷ காலம். ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அன்றைக்கி உபவாசம் இருந்து கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணி சஹஸ்ரநாமம்லாம் சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் வைணவர்கள் பண்ணுவார்கள். அதற்கு அடுத்த நாள் பார்த்தேலையானால் துவாதசி பாரணை பண்ணுறது பெரிய விசேஷம். 7ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷ காலம். சாயந்தரம் 5:45 6:15 மணி வரலும் பார்த்தேலையானால் தீபாராதனை எல்லா சிவன் கோவிலையும் நடக்கும். பிரதோஷ காலத்தினுடைய தீபாராதனை மிகவும் முக்கியம். எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. பிரதோஷ காலத்தில் கார்த்தாலிருந்து விரதம் இருந்து சாயந்தரம் பிரதோஷத்தில் அந்த தீபாராதனை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரதோஷத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொடுக்கக்கூடிய அந்த கோவில்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த இதுக்களை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மிச்சத்தை சாப்பிடணும். அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய விநியோகத்தை சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடணும். அதற்கு பிறகு பார்த்தேலையானால் நீங்கள் இந்த பிரதோஷத்தில் எதை நினச்சி நீங்கள் பிரதோஷ விரதம் இருக்கீங்களோ அது நிச்சயமாக கைகூடும். பொதுவாகவே எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கும். குழந்தை பேர் ஏற்படக்கூடிய காலகட்டம். அது தவிர திருமணத்திற்கும் பிரதோஷ விரதம் இருப்பாள். இந்த வாட்டி அது புதன்கிழமை வருது. இந்த வாரம் பார்த்தேலையானால் 9ஆம் தேதி அன்றைக்கி 9/2/2024 அன்றைக்கி தை அமாவாசை, உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது. தை மாதத்தில் வரக்கூடியது. தேவர்களின் பகல் பொழுதுன்னு சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறதுனால முதல் அமாவாசைன்றது சொல்கிறோம். தை அமாவாசை அப்படின்றது பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டியது நல்லது. பொதுவாகவே தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அமாவாசைகளாக கருதப்படுகிறது. எல்லாருமே இந்துக்களாக பிறந்தவர்கள் எல்லாருமே அந்த மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய காலங்களாக இந்த அமாவாசையை சொல்கிறாங்க. மகர மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசையில் பார்த்தால சூரியனும் சந்திரனும் மகரத்திலே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாகவே இந்த அமாவாசையை ஏன் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்ன்றோன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் ஜாதகத்தில் பார்த்தேன்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடியதை செய்யாமல் விட்டார்களே ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும். அதாவது லக்னத்திலிருந்து 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் அடுத்த சந்ததியினருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதை தவிர பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதனால் தடங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எந்த ஒரு விஷயத்திலையும் தடங்கள் வரும். அந்த வீட்டில் சுபங்கள் இருக்காது. திருமணத்திற்கு தடை இருக்கும். அதை தவிர ஒரு ஜாப் கிடைக்கணும்னா அதில் தடை இருக்கும். படிக்கிறதுல தடை இருக்கும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தடை இருக்கும். வேலை கிடைச்சும் அதில் திருப்தி இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். பொதுவாகவே இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதுவும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையான தை அமாவாசையில் கொடுக்கறது மிக மிக முக்கியம். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்தோம்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த வாரத்தில் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததேயானால்
சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு பண்ணுங்க. எளிய பரிகாரம்னு சொல்கிறது இந்த வாட்டி ஏகாதசி துவாதசிலாம் வர்றதுனால அகத்திக்கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை 5/2/2024 11/2/2024 வரலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். நீங்கள் அனுப்பிச்சி வச்சாலேயானால் இது முதல்ல வந்து சந்தி இருக்கா, அதாவது லக்ன சந்தி இருக்கா, ராசி சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, பாத சந்தி இருக்கா, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னன்றதையும் பார்த்துட்டு எளிய பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 5/2/2024 11/2/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அரசியல் செல்வாக்கு வரக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் பிரச்சனைகள், பேச்சில் அதிகமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய அரசு உத்தியோகம் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசு சார்ந்த அரசியல் கான்ட்ராக்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியையும் 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிராப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் அதிபதி 3க்கு 3 என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல போய் இருக்கார். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடம் வலுத்து போகிறது. ஏன்னா சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் 6ஆம் இடத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி வந்து உச்சம் பெற்றிருக்கிறதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு வேலை மூலியமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையிறது. இதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஸை அதிகமாக நம்ப வேண்டாம். பார்ட்னர்ஸ் டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியான அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இந்த வாரம் ஆரம்பிக்கிறார். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்தில் 6ஆம் தேதி, அதாவது 5/2/2024 11/2/2024 வரலும் உண்டான வாரத்தில் 6ஆம் தேதி காலை 3:30 மணி வரலும் வந்து சந்திர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் நீச்சமாக இருந்தாலும் 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் போய் நீச்சமாகறதுனால உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். வெளிநாட்டில் போய் நிறைய செலவு பண்ணக்கூடிய காலகட்டம். புதுசாக வந்து வீட்டில் வந்து இந்த பெயிண்டிங் பட்டி பார்க்குறது, அதை தவிர வந்து ஒயிட் வாஷிங் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் புதுசாக பண்ணுவீங்க. அலங்கார பொருட்கள் வீட்டுக்குன்னு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் தேதி கார்த்தாலிருந்து 8ஆம் தேதி காலை 8 மணி வரலும் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இதன் மூலியமாக சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திரனாக இருக்கிறதுனால நிச்சயமாக ஒளி அதிகமாக இருக்கும். நல்ல சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும். ஏன்னா குரு பகவானும் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல பெருமை வரக்கூடிய காலகட்டமாக இந்த சிம்ம ராசிக்கு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். அது வந்து 8ஆம் தேதி கார்த்தாலிருந்து 10ஆம் தேதி 11:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் மறைந்த இடத்தில் சூரியனும் சந்திரனும் ராசியின் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போகிறதன் மூலியமாக வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணத்தை சந்தோஷமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணம் அதிகமாக வரும். ஏன்னா 2ஆம் அதிபதியும் வந்து 6ஆம் இடத்துல போய் இருக்கார். லாபங்கள் அதிகமாக இருக்கும். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 11ஆம் அதிபதியும் இருக்கிறது பெரிய ஏற்றம்.
உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சனி பகவானோட வீட்டில் போய் சந்திர பகவான் போகும்பொழுது 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் போகிறதுனால சிறு சிறு செலவுகள் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸுகளோட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சமாதானமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள், அதுவும் அரசு சார்ந்த தொழில், அரசு துறையில் இருக்கக்கூடிய அதாவது இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸு, ரோட் கான்ட்ராக்ட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர வந்து எலக்ட்ரிசிட்டி, அதாவது டியூப் லைட் கான்ட்ராக்ட்ஸு, இதெல்லாம் வந்து நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையிறது. இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த தை அமாவாசை அப்போ அவசியமாக வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்கும், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். முருகப்பெருமான் திருச்சியில் போய் திருச்சி பிள்ளையார் இது போய் சேவிச்சுட்டு வாங்க, அதாவது மலைக்கோட்டை பிள்ளையார் கோவில் போய் சேவிச்சுட்டு வாங்க திருச்சியில். நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து சேரும்.